அர்பன் பிராண்ட்லேருந்து ஒரு பவர் பேங்க். ஸோ இது வந்து நார்மல் பவர் பேங்க் மாரி தான் இருக்கும். ஆனா, ஒரு சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த பவர் பேங்க்க வச்சிருக்குங்க. இதோடைய மாடல் நேம் ஃப்ளக்ஸ் மேக்டேக் பவர் பேங்க். 10,000 எம்ஏஹெச்க்கான பவர் பேங்க் இது. இது பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டும், இன்புட்டும் 20 வாட்ல 20 வாட் ஸ்பீட்ல வயர்டு மோட்ல உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில இது சார்ஜ் வெளிய குடுக்குறதும் பார்த்தீங்கன்னா, 20 வாட் ஸ்பீட்ல உங்களுக்கு குடுக்கும். இதில வயர்லெஸ் சார்ஜிங் மோடும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, 15 வாட் ஸ்பீட்ல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு குடுக்கும். அன்பாக்ஸ் பண்ணோனே பாக்ஸுக்குள்ள இந்த பவர் பேங்க் இருக்குங்க. இது 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. இந்த கிரேயிஷ் ப்ளூ கலர்லயும், ஒரு பிளாக் கலர்லயும் இந்த பவர் பேங்க் அவைலபிளா இருக்கு. இது தவிர்த்து பாக்ஸுக்குள்ள சும்மா ஒரு தேங்க் யூ லெட்டர், இத வாங்குனதுக்கான தேங்க் யூ லெட்டர், வாரண்டி இன்ஃபர்மேஷன்லாம் பொருந்திய ஒரு இது. அப்புறம் யூசர் மேனுவல், எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்கு. இது நமக்கு ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா, இதோடைய கெப்பாசிட்டி 10,000 எம்ஏஹெச்ன்னு போட்டிருக்காங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி டைப் சி மட்டும் தான். இது வந்து 5 வோல்ட் 3 ஆம்பியர், 9 வோல்ட் 2 ஆம்பியர், 12 வோல்ட் 1.5 ஆம்பியர் மாரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, 18 வாட்ல உங்களுக்கு இன்புட் சார்ஜ் இதில எடுத்துக்கும். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்பி டைப் சி கேபிள் மட்டும் தான். அது வந்து 5 வோல்ட் 3 ஆம்பியர், 9 வோல்ட் 2.22 ஆம்பியர், 10 வோல்ட் 2.25 ஆம்பியர், 12 வோல்ட் 1.67 ஆம்பியர் அந்த மாதிரி ஸ்பீட்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22.5 வாட் ஸ்பீட்ல உங்களுக்கு இது அவுட்புட்டை சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்பீட்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். வயர்லெஸ் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 5 வாட், 7.5 வாட், 10 வாட், 15 வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்பீட்ல Qi2 ஸ்டாண்டர்ட்ஸில் வயர்லெஸ் சப்போர்ட்டட் டிவைஸ் வந்து என்ன ஸ்பீட் உங்களுக்கு எடுத்துக்குமோ அதுக்கேற்றாப்புல இது சார்ஜிங் பண்ணும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 234 கிராம் தான். லித்தியம் பாலிமர் பேட்டரி. இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரினால தான் இந்த பவர் பேங்கோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்பேக்டாக சிறுசாக உங்களுக்கு இருக்குது. ஒய்டு கம்பேட்டபிலிட்டி இருக்குங்க. எல்லா டிவைஸுமே நீங்கள் சார்ஜிங் பண்ணலாம். ஆக்சுவலாக பாக்ஸுக்குள்ளே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிவைஸில் மேக்னெட்டிக் சப்போர்ட் இல்லை, ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய டிவைஸில் கேஸ்லையோ இல்லை உங்களுடைய மொபைல்லையோ இது நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ரிங்கு. இந்த மேக்னெட்டிக் ரிங் ஒட்டினதுக்கப்புறமா அதில் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இந்த பவர் பேங்கோடைய காம்பேக்டர் கையில் பிடிச்சிக்கிறதுக்கு. சைடில் ஒரு லேனியர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லேனியர்டு வந்து ஆக்சுவலாக லேனியர்டு மட்டுமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிள். ஸோ இன்பில்ட் யூஎஸ்பி டைப் சி கேபிளை சுற்றி உள்ளுக்குள்ளே வைக்காமல் இது வந்து ஒரு லேனியர்டு ஃபங்க்ஷனாலிட்டி சேர்ந்த மாதிரி நல்ல ஒரு பிரைடட் ஃப்ளாட் யூஎஸ்பி டைப் சி கேபிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேபிளாக இருக்குது. ரொம்ப நாள் யூஸ் பண்ண அப்புறமும் இந்த கேபிள் வந்துடாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரே ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்லாம் கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். சைடில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. மேலே இங்கே ஒரு சின்ன ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ சார்ஜ் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இந்த சைடில் வயர்லெஸ் சார்ஜிங் பிளேட் Q2 ஸ்டாண்டர்ட்ஸில் வயர்லெஸ் டிவைஸை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மேக்சேஃப் சப்போர்ட்டட் சார்ஜிங் பிளேட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. உங்ககிட்ட ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா சும்மா வைக்க வேண்டியதான். வச்சோடனே இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இங்கே வயர்லெஸ் சார்ஜிங்னு உங்களுக்கு வருது. என்ன ஸ்பீடில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போது 6.2 வாட் ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரிமைனிங் பர்சன்டேஜ் 20% அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக காமிச்சிருது. சப்போஸ் உங்களுடைய டிவைஸில் வயர்லெஸ் சார்ஜிங் இல்லைப்பா, என்கிட்ட நார்மல் சார்ஜிங் தான் இருக்குது அப்படின்னா, வயர்டு சார்ஜிங் தான் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கேபிளை அப்படியே உருவிட்டு கீழே சொருகணும் அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பீடில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக நீங்கள் பார்த்துடலாம். ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. உங்களுடைய ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயர்ஃபோனாக இருக்கட்டும், எனி டிவைஸ் நீங்கள் இதில் சார்ஜிங் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் இருந்திருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்பொழுதைக்கு உங்ககிட்ட யூஎஸ்பி டைப் சி டிவைசஸ்மாக நீங்கள் சார்ஜிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் சார்ஜிங் பண்ணணும்னா இதே எக்ஸ்ட்ரா கேபிளை வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூஎஸ்பி டைப் சி சப்போர்ட்டட் ஒரு சார்ஜர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதை கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ட் மூலமாக நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க்கில் பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு உங்கள் டிவைஸை நீங்கள் ஹரிசாண்டல் மோட்லேயோ இல்லை வெர்டிக்கல் மோட்லேயோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. இந்த ப்ராடக்டோட விலை பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க், இந்த சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுத்து விட்றேன்.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.